என்னோட கிச்சன் கபோர்டு இப்படி வத்தல் ஐட்டம் வரும். அது இது வத்தல் மல்லி உள்ளால இருக்குது. பதிமுகம் பார்த்திங்களா, பதிமுகம் பெரிய பாட்டில் வச்சுருப்போம். நம்ம வெந்நி கொதிக்கும் போது அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுறது. இது பிரிஞ்சியில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாட்டு வஞ்சிருக்கேன். ஒரு டப்பா ஃபுல்லாகவே, அரை கிலோ டப்பா ஃபுல்லாகவே வாங்கி வச்சுருக்கு பிரிஞ்சியில். அதுக்கு இலைக்கு பேர் பிரிஞ்சியில் தானான்னு ரவை, அது வந்து பாதாம் பிசின், இது என்னது வினிகர், இதுலேயும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கேக்குள்ள ஐட்டம்ஸு, அங்கே கப்பு, சாஸரு, பிளேட்ஸு, அந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள். இது இது இன்னொரு கப்போர்டு கேட்டிங்களா, இது நம்ம கிச்சனில் உள்ள இன்னொரு கப்போர்டு ஆகும். இது என்னது, ஒன்று தொட்டால் ஒன்று அப்படி எல்லாம் கீழே முழங்கி வீசுறது, அப்படியே அடுக்கி வச்சுருக்கு. இது பாதாம் பிசின் எல்லாமே இருக்குது. இது வந்து ஃபுட் ரேப்பர், நான்ஸ்டிக்கு ஃபுட் ரேப்பர். இவ்வளோதான். உங்கள் கிச்சனில் என்னென்ன வச்சுருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இங்கேயும் இருக்குது. இது வந்து என்னது, சினாமன் பவுடர். பார்த்தீங்களா, அது இறைச்சிக்கெல்லாம் ஏதாவது போடணுன்னாக்கி இது போட்டுக்கிடுவோம். ஃபுல்லாகவே இருக்குது. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நிறைய தீரும், அது அடிக்கடி தீரும். அஸ்வதந்தா. இவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனை பற்றி எனக்கு சொல்லுங்கள், சரியா? தேங்க்யூ. டப்பா பக்கத்தில் உள்ள ஒரு இது சொல்ல மறந்துட்டு, இது என்னது, சோளம் பொரிக்கிறதுக்குள்ளது. சோளம் பொரிச்சு வந்து பார்த்திங்களா, அடிக்கடி போடுவேன் சோளப்பொரி. அதில் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆயில் ஓட்டனா சோளப்பொரி ரெடி. எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும். இன்னொரு சைடு சுகர், மேகி, அவல், முட்டை, இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு கிச்சன் இருக்கும். உங்கள் வீட்டு கிச்சனை பற்றி சொல்லுங்கள். மேலே இருக்குது பாருங்கள் புளி டப்பா. இங்கே பாருங்கள் ஆனியன், சின்ன உள்ளி, பெரிய உள்ளி எல்லாம் மிக்ஸு. இது என்னது, வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு, என்னது உருளைக்கிழங்கு. உங்கள் வீட்டு கிச்சன்களும் இப்படி தான் வச்சுருப்பீங்களா நீங்கள்? எல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு கிச்சன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ, பாய். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பரணி ஐட்டம்ஸ் தான். இங்கேயுமே கொஞ்சம் ஆனியன் வாங்கி வச்சுருக்கேன். பரணி, பெரிய உப்பு, சின்ன உப்பு எல்லாம் காலியாக தான் இருக்குது. மாங்காய் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து வெட்டி வினிகரும் ஊற்றி வைக்க வேண்டியதான். ஊறுகாய் எல்லாம் தீர்ந்தாச்சு. இனி
ஊறுகாய் எல்லாம் போட வேண்டியதான். எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும். நீட்டும் இருக்காது, ஒழுங்காக இருக்காது. பொம்பளைங்கனால இப்படி தாங்க எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். அங்கே போனால் அங்கே இருக்காது, இங்கே போனால் அங்கே இருக்கான்ட்டு. நம்ம வீட்டில் பூச்சிகளும் கொஞ்சம் இருக்கா, நான் அதுலேயும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி டைம் எடுத்துரும். அப்படி இப்படி தான் இருக்கும். ஓகே, கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.